பாருங்கள், நம்ம தச்ச மெத்தடில் பட்டி வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே அங்கே முன்ன பின்ன எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பட்டி தைக்கும்போது பேக்கில் உள்ள அளவு கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. இதே பட்டியை தைச்சிட்டு இந்த அளவில் பேக் மடித்து தைக்கும்போது ஒன்லே கூடும் இல்லை குறையும். இந்த மாதிரி கரெக்டாக பேக்கோட அளவையும் வச்சுட்டு கரெக்டாக பட்டி எல்லாம் பர்ஃபெக்டாக வரும். எந்த அளவில் நம்ம எடுக்கிறோமோ அது வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். அதனால் இது ஒரு ஷார்ட் மெத்தடு தான், ஈஸியாக தைக்கலாம். பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஒரே மாதிரி நம்ம வந்து எந்த அளவில் எடுக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு பட்டியும் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு அதில் பேலன்ஸ் வரக்கூடிய அளவுக்கு பட்டியை மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம தைச்சோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். இதில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. இங்கே சில பேர் டாட் பிடிச்சி விட்ருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த சைடில் வந்து பட்டியோட அளவு கூடுறதுனால இங்கேருந்து ஒரு டாட் பிடிப்பாங்க. ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த டாட் பிடிச்சா தான் இங்கே உள்ள டாட் கரெக்டாக வரும், ஃபிட்டிங் கரெக்டாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கேருந்து ஒரு டாட் பிடிச்சி விட்ருவோம். அது தப்பு. அது வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இதில் உள்ள மிஸ்டேக் வந்ததுனால இதில் வந்து இன்க்ரீஸாக வந்துடும். அந்த இன்க்ரீஸ் வரும்போது இதை டேலி பண்ணுறதுக்காக இங்கேருந்து ஒரு டாட் பிடிச்சி விட்ருவாங்க. அதிலேருந்து வந்தது தான் இந்த டாட்டு. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இந்த 3 டாட்டுமே போதும். இது கரெக்டாக ஃபிட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.